வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யும், மழையின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்பதை வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் ரமணனுடன் இணைந்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. வங்கக்கடல்ல இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதத்துல தாழ்வு மண்டலமா என்ன சொல்றீங்க அப்படின்ற கேள்விதான் எல்லோருக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இடையில நம்ம பனிக்காலத்தையே பார்த்து விட்டோம். இப்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மண்டலத்தை பார்க்குறோம். இந்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில தினங்களுக்கு வடக்கு மேற்காக வடமேற்கு திசையிலே நகரக்கூடும். இலங்கை அருகே அது அப்படியே உள்ளே செல்ல இருக்கிறது. இதனுடைய காற்று குவிதல் கிழக்கு திசை காற்றின் காரணமாக தமிழகம் மீண்டும் ஒரு மழைக்காலத்திற்கு மாற இருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழை அப்படின்றது ஏற்கனவே நமக்கு நவம்பர்லாம் பெரிய பற்றாக்குறை இருந்தது. அப்புறம் மழை ஓரளவு டிட்வால்லாம் ஈவன் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோம். இந்த மழை நமக்கு எக்ஸஸாக கிடைக்கக்கூடிய மழையா இல்லை இது வடகிழக்கினுடைய டேட்டாவில் சேருமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. நம்மோடு சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஜனவரி மாதத்தில் ஒரு தாழ்வு மண்டலம் அப்படின்றதா எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது. முதல்ல ஜனவரியில் இந்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது ஒரு அதிசயமான ஒரு அபூர்வமான நிகழ்வா? இல்லைங்க, அதெல்லாம் வரும். ஆக்சுவலி 100 வருட தரவுகளை நீங்கள் எடுத்துனீங்கன்னு வச்சுங்க, இந்த பருவமழை என்பது 3 1/4 வருடம், அதாவது 100 வருஷத்தில் 33 வருஷம் ஜனவரியில் தான் முடிஞ்சிருக்கு மழை. ஓகே. ஸோ அந்த அளவில் இதை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தான். இப்போ இது அடுத்த நிலைக்கு மாறுமா சார்? ஏன்னா டக்குன்னு ஒரே நாளில் அது லோ ப்ரெஷர் ஆகுது. அன்றைய தினமே வெல்மார்க் லோ ப்ரெஷராக மாறுது, அடுத்த நாள் டிப்ரெஷனாக மாறுது. ஸோ இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க வானிலை அறிக்கையின்படி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தென்கு மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்கிழக்கு மற்றும் அதுக்கு அண்மையில் உள்ள ஈக்குவட்டோரியல் இந்தியன் ஓஷன், அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய எங்கே இருக்குன்னு பார்க்கும்பொழுது அது பொத்துவிலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவிலும், மட்டக்களப்பிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும், திருகோணமலையிலிருந்து 570 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. காரைக்காலுக்கு தென்கிழக்கு 860 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது புயலாக மாறும் என்று கொடுக்கவில்லை. அதுதான் சார். இப்போ இதனால நமக்கு மீண்டும் மழைக்காலம் தொடங்குகிறதால எப்போல்லாம் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? இலங்கைக்கு தொலைவில் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எப்படி மழை? அதாவது கனமழை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 9 முதல் 11 வரை இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. மிக கனமழை என்பது 10ஆம் தேதி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் பரப்பளவுன்னு பார்த்தா ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் நம்ம. அதுதான். ஓகே. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன சொல்லுது? நம்ம விண்டியில் அதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன சொல்லுது? எங்கெல்லாம் மழைக்கான மேகங்கள் வருது சார்? பாருங்க, விண்டியை பார்ப்போம். நம்ம விண்டியை பார்க்கும் போயிருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கு, பொத்துவிலிருந்து தென்கிழக்கே இருக்கிறதை பார்க்கின்றோம். அடுத்து வரும் நாட்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்பையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அதிலே கருத்து ஒற்றுமை இல்லை. ஓகே. இப்போ இதை எடுத்து நம்ம ECMW எடுத்து பார்க்குறோம். பாருங்க, ECMW எடுத்து பார்க்கும்பொழுது இது அப்படியே நகர்ந்து, அதாவது நம்ம மேற்கு நோக்கி தான் நகர்றது, மேற்கு நோக்கி நகர்வதை நாம் காண்கின்றோம். அடுத்து இலங்கை கிட்ட வரும்போது அது உராய்வு விசையும் இருக்கும் நிலப்பகுதி அண்மைக்கு வரும்போது. ஸோ அதனால கொஞ்சம் வலுவிழப்பதையும் காணக்கூடியதாக ஒன்று இருக்கு. அதனால தான் புயலாக மாறும் என்று நமக்கு சொல்லவில்லை. அதுதான் காரணமா இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு மழை அப்படின்றப்போ எங்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? இது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்குமா? ஏன்னா நம்ம வடகிழக்கினுடைய கடலோர மாவட்டம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதை பார்க்கிறோம். ஆமா. ஏன்னா உங்களுக்கு வடகிழக்கு காத்து என்பது ஏப்ரல் வரையே இருக்கும். ஏப்ரல் 15 வரலாம். சில வருடங்கள்ல மார்ச் மாசம்லாம் கூட மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வரும். ஆனால் இது 9, 10 தேதிகள் தான் மழை கொடுப்பதை நம்ம GFS பார்க்குறோம். ஓகே. ECMW எடுத்து பார்ப்போம். இப்போ ECMW எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்து பார்க்கும்பொழுது 9ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு மழை தொடங்குவதை காணக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இலங்கை அண்மையில் தான் பெரும் மழை காண்பிக்கின்றது. அடுத்தது அப்படி பாருங்க,
10ஆம் தேதியெல்லாம் பாருங்க வட கடலோர மாவட்டங்கள் இருப்பதை காண்பிக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அமெரிக்காவோட ஜிஎஃப்எஸ் மாடல் எடுத்துனா அந்த மாதிரி காட்டல. ஓகே. ஸோ அதனால மாறுபாடு உள்ளது. அதே போன்று ஆஸ்திரேலியாவோட ஐக்கானை கூட ஆக்சஸ் கூட எடுத்து பார்க்கலாம். ஆக்சஸ் எடுத்தா கூட பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அதே மாதிரி எங்க இருக்கோ அதே இடத்துல இருக்கு. அதாவது பொத்துவிலுக்கு தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் இருப்பதை காணக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த மழையை பொறுத்தவரையிலும் இது கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் மழை கொடுப்பதை காண்கின்றோம். அதுதான் இது IMD-GFS இருக்கு இல்லையா. ஏன்னா தாழ்வு மண்டலம் அப்படின்றப்போ பல கடலோர பகுதிகளில் புயல் எச்சரிக்கை கூண்டுகளை ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ அச்சப்படும் அளவுக்கான மழை இருக்குமா? அதையும் பார்த்துடலாம். அதாவது IMD-GFS என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்றின் போக்கு. இதை பார்க்கும்போது நல்ல காற்று வீசும், அதனால நம்மளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பது தெரிகிறது. கனமழை பொறுத்த மட்டில் பாருங்க, இன்று 9ஆம் தேதி இலங்கையினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் அதி கனமழையே இருப்பதற்கான வாய்ப்புகளை காண்பிக்கின்றது IMD-GFS. அடுத்தது வந்து உங்களுக்கு பாருங்க இந்த இது தெற்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இங்கெல்லாம் கனமழை வருவதற்கான வாய்ப்புகளை காண்பிக்கின்றது. ஓகே. IMD-GFS. அடுத்தது உங்களுக்கு 11ஆம் தேதியும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளை காண்பிக்கின்றது. ஓகே. அதுதான். ஸோ அப்போ பெருமழை அப்படின்றது இலங்கைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்முடைய தமிழகத்திற்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும். மழை இருக்குன்னு தான் காட்டுறது. ஓகே. ஓவரால் இப்போ ஏற்கனவே டேட்டா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வடகிழக்கு பருவமழை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, ஆனா டிசம்பர் வரை வரக்கூடியதா அதனுடைய டேட்டால சேரும். இப்போ ஜனவரியில வர்றது வந்து எக்ஸஸா வரக்கூடியதா டேட்டா என்ன சொல்லுது சார்? எவ்வளவு மழை நமக்கு கிடைச்சிருக்கு? அது குளிர்கால மழை ஜனவரி 1லேருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது. ஸோ அதனால நம்ம வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழையை தான் நம்ம பார்க்கணும். ஓகே. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய மழை 442.8 போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 44 சென்டிமீட்டர். நமக்கு 3 விழுக்காடு குறைவாக வந்திருக்கு. ஓகே. அதுதான். ஸோ பொதுவாக பார்க்கும்போது பாருங்க, கடைசி வாரங்கள்லாம் மழை இல்லை. அப்போ கணினி வந்து ஏதோ வருவதற்கான வாய்ப்பெல்லாம் காமிச்சுது. இருந்தாலும் ஒரு லேசான மழை அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பொதுவாக ஒரு வறண்ட வானிலை நிலை வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரி 1லேருந்து தான் நம்மளுக்கு மழையெல்லாம் பெற்றிருக்கிறோம். மாவட்டங்கள் என்ற அளவில் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு 3 விழுக்காடு குறைவு என்று பார்த்தாலும் மாவட்டங்கள் என்ற அளவிலே பார்க்கும்போது பெரிய மாறுபாடு உள்ளது. இயல்புக்கு மிக அதிகம்னா 60 விழுக்காடுக்கு அதிகம்னு பார்த்தா நெல்லை என்ற ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரம் 95 விழுக்காடு அதிகமாக மழை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட டபுள் மழை அது பெற்றுள்ளது. அதே மற்ற அதிகம் என்று பார்க்கும்போது 3 மாவட்டங்களுக்கு ராணிப்பேட்டை, விருதுநகர், தென்காசி எல்லாம் இயல்புக்கு அதிகமாக பெற்றுள்ளது. அதாவது -19 +19 வந்ததுன்னா அது வந்து இயல்பு நிலை. ஸோ அதெல்லாம் இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அந்த -20க்கு கீழே வந்ததுன்னா பற்றாக்குறை மாவட்டங்கள். அப்படி என்று பார்க்கும்பொழுது திருச்சி, காஞ்சிபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர், கரூர், பெரம்பலூர், செங்கல்பட்டெல்லாம் பற்றாக்குறை நிலையில் இருக்கு. அதை பார்க்கின்றோம். இப்போ இந்த மாவட்டங்களை மழை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா இங்கெல்லாம் ஈவனாயிருமா சார்? இது குளிர்கால மழை அப்படின்னாலும் இது நமக்கு சம்மர் வரைக்கும் தாங்குமா இந்த மழை? இல்ல, இந்த மழை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சில நாள் இந்த 2 நாள் காட்டுறது தான் இருக்கு. அதுக்கு மேல பெரிய மழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நல்லா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கோடை காலங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். இப்போ வந்து இயல்புக்கு அதிகமாக இயல்பு நிலையில வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பற்றாக்குறை மாவட்டங்களும் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் இந்த காலத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் இந்த மழையை வந்து முக்கியமாக மக்களுக்கு ஏன் சொல்லணும்னாக்க, இந்த விவசாயிகள்லாம் சாலையில வந்து இந்த நெல் அதெல்லாம் காய வச்சிருப்பாங்க. இந்த மழை வரும்னு தெரிஞ்சா அதை வந்து பத்திரப்படுத்தி நெகிழி பைகள்லாம் போட்டு உள்ள வச்சிருவாங்க. அந்த அளவு உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த மழை வரும்னு சொல்றது அதுக்காக தான் சொல்றது முக்கியம் ரொம்ப. ஓகே சார். இப்போ இதோட இந்த தாழ்வு மண்டலத்தோட இந்த வடகிழக்கினுடைய புயலோ அல்லது இந்த சிஸ்டம்ஸோ ஓவரால நிறைவு பெறுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது 100% இப்படின்னு
கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை என்பதை நம்ம கருத்தில் கொள்ளணும், அதுதான் அங்கே இருக்கிறது. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். இப்போ வந்து யூரோப்பியன் சென்டருக்கு போவோம் பாருங்கள், அது 15 நாள் காண்பிக்கக்கூடியது. இது வந்து பாருங்க, இப்போ இது 12ஆம் தேதி, அப்போ கூட இங்கே ஒரு சுழற்சி இருக்கிறத காட்டுறது பாருங்க. ஓகே, அதாவது நம்ம சுமத்ரா பக்கத்தில். ஸோ ஆனால் அது வந்து அங்கேயே மறைந்து விடுகிறது 15 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி ஜனவரி போரில் பெரிய மழை இருப்பதை காட்டவில்லை. ஓகே, இருந்தாலும் அதை இயற்கைன்னு கருத்தில் கொண்டு பார்த்தோன்னா என்ன வேணா நடக்கலாங்கிறது தான். இது ஏன் வந்து அந்த அளவுக்கு இதாகலை அப்படின்னாக்க, வலு பெறலை அப்படின்னாக்க, இந்த தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பாருங்க, இங்க ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி சுமத்ரா தீவு, இதுக்கு இந்த காற்றை ஈர்த்து கொள்வதன் காரணத்தினால்தான் இந்த வட பகுதியில் வந்து நம்மளுக்கு உருவாகவில்லை. அதான் காரணம். இது இல்லாத இருந்ததுன்னா கண்டிப்பா இங்கே வலுப்பெற்று நம்மளுக்கு ஒரு நிகழ்வா வந்திருக்கும். ஓகே, சோ அதனால தான் இந்தோனேஷியா போன்ற இடங்கள் எல்லாம் மழை பெஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். ஆமா, அதுதான். ஓகே சார், இப்போ இந்த மழைக்கு எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? யார் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? நம்ம வந்து கண்டிப்பா அந்த அறுவடை செய்யக்கூடிய காலங்களில் இது வருவதன் காரணத்தினால வெளியில வளர்த்தி இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணும். ஏன்னா நிறைய விவசாய நண்பர்கள்லாம் என்கிட்ட தொலை தொடர்புல வந்து கேட்பாங்க, அப்போ தொலைபேசியில, சார் ஏதாவது மழை வருமா, வெயில் அடிச்சுட்டு ஏன்னா குறிப்பாக ஜனவரி மாதங்கள்ல இந்த பொங்கல் காலங்கள்ல அறுவடை செய்யும் காலங்கள்ல. சோ அந்த அளவுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சார், என்னுடைய கேள்வி, இந்த பொங்கலை ஒட்டி மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதோடைய ரிவர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களா, அது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லையே, உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு அப்புறம் ஒன்றும் பெருசா காட்டலையே பாருங்க. ஓகே, இது 15ஆம் தேதி 14 ஒன்றும் பெருசா காட்டல பாருங்க. ஓகே, அதுக்கு மெயினா காட்டாததற்கான காரணம் என்னன்னா, இந்த தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள இந்த காற்று தாழ்வு பகுதி வலுப்பெறுவதுதான். இங்க இருக்கக்கூடிய காற்றெல்லாம் ஈற்றுக்கொள்வதன் காரணத்தினால்தான் அதெல்லாம் வலுப்பெறல. அதுதான். நன்றி சார். நிறைய தகவல்களை தந்தி தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொண்டீர்கள். 9ஆம் தேதி மழை தொடங்குறது, 9, 10, 11, 12 வரைக்கும் எல்லாம் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய விஷயங்களை தந்தி தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதை வந்து விரிவாக விளக்கமாக டிஸ்பிளேலையும் காட்டினீங்க. இணைந்ததற்கு நன்றி சார். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மழைக்கான நாட்களாக இருக்கிறது. 9ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்குறது. அது ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான், 9, 10, 11, 12 அப்படின்னு. இந்த மழைக்கான காரணம் என்ன, இது எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற விவரங்களை பார்த்தோம்.